ஹீரோயினி பல வருஷமா வேலை செஞ்சும் அவ கீழ் ஜாதி இருக்கிறதுனால ப்ரொமோஷன் கொடுக்காம பிரியா சர்மானு வந்த புது பெண்ணுக்கு அந்த வேலையை அப்படியே தந்துறாங்க. இதை கண்டு ஹீரோயினுமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆயிட்டாங்க. பிரியா ஹீரோயினி கிட்ட என்ன கேஷ்னு கேக்குறாங்க. ஹீரோயினுமே வேற ஒரு கேஷ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. பிரியா ஹீரோயினி கிட்ட சொல்லுறா, நாங்க எல்லாம் கூட்டு குடும்பம், என் ஹஸ்பண்டோட ஒன்னாவே இருக்க முடியல, அதனாலேயே எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுறா. ஹீரோயினுமே என்ன இவ நம்ம கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறா, நாமளும் இவளுக்கு உண்மையா நேர்மையா இருக்கணும்னு நினைச்சு அவளோட உண்மையான கேஸ்ட் என்னன்னு பிரியா கிட்ட சொல்லிடுறா. கைப்பிடிச்சிட்டு இருந்தவ டப்புன்னு கை விட்டுட்டா. அதுக்கப்புறமா ஆபீஸ்ல எல்லாத்துக்குமே கேக் ஊட்டிட்டு இருப்பா. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் கேக்கே ஊட்டி விடல. ஹீரோயினுமே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சு, நீயும் ஹஸ்பண்ட் என் வீட்டுல இருந்து ஸ்டே பண்ணிக்காங்க, நீ வேணும்னா லீவ் கூட போட்டுக்க, உன் வேலையை நானே சேர்த்து செஞ்சிருன்னு சொல்லிட்டு அவ வேலையும் செஞ்சிடறா. அதே டைம் மேல ஹீரோயினி வேலையும் சேர்த்து செஞ்சிடறா. என் ஒர்க் எல்லாமே ஹீரோயின்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா. குழந்தை பிறந்ததும் ஹீரோயினி பாக்கிறதுக்காக போறா. அந்த இடத்துல போற அவளுக்கு டீ வேற கப்பல் தான் தராங்க. பிரியாவும் வேலைக்கு வரணும் போல தோணுது அப்படின்னு ஹீரோயினி கிட்ட சொல்லுறா. இதை கேட்டு மாமியார், நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது, குழந்தைய பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பிரியாவோட மாமியார் ஆபீஸுக்கு கால் பண்ணி, என் மருமகளாம் வேலைக்கு வர மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோனியே வேலை நல்லதானே செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு பிரியாவோட பொசிஷன்ல ஹீரோனி நிரப்பிடுறாங்க. பிளான் பண்ணி பிரியாவை தூக்கிட்டு ப்ரொமோஷனுக்கு கேஷ் முக்கியம் இல்ல, வேலை தான் முக்கியம் அப்படின்னு நிரூபிக்கிறா.